வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சமன்பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். சரி வாங்க அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலான்னு. சார் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். அதாவது 2x³ - x² - 18x + 9 = 0 எனும் முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களில் இரண்டின் கூட்டல் தொகை 0 எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு ரூட்ஸு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரெண்டு ரூட்ஸையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் 0 வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி ரூட்ஸாக யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரூட்ஸ் என்னென்னு நம்மளை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ரூட்ஸ் கொடுத்துருக்கேன், சம் என்னென்னு எழுதணும். ஸோ கொடுத்துருக்க சம் என்ன எழுதியிருக்காங்கன்னா 2x³ - x² - 18x + 9 = 0. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ரூட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா -ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் பண்ணால் 0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ப்ளஸ் ஆல்ஃபாவையும் மைனஸ் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஸோ அப்போது ஓகே, நமக்கு அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு ரூட்ஸ் ஆட் பண்ணால் ரெண்டு ரூட்ஸு இரண்டின் கூட்டல் தொகை 0 எனில். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரூட்ஸ் எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி, இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஸோ ஏபிசி. ஸோ எப்பயும் போல் தான் நமக்கு S1 அப்படின்னு சொன்னோம்னா 1 ரூட் அட் ஏ டைம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா + ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஸோ இது வந்து ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் முன்னாடி இருக்க சம்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது எப்படின்னா டேரெக்டாக ப்ளஸ் ஆல்ஃபாவும் மைனஸ் ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பீட்டா -b/a. ஸோ அப்போ பீட்டா நமக்கு -bங்கும் போது இந்த இடத்துல பியோட வேல்யூ இருக்குது 1. ஓகேங்களா? அப்போ மைனஸ் இங்கே ஒரு மைனஸு, ஈக்குவேஷன்லேயே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 1 ஏங்கும் போது இந்த இது 2. ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து 1/2. ஸோ பீட்டாவோட வேல்யூ 1/2 அப்படின்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா S3 எடுத்துருக்கோம். சரி, S3 அப்படின்னா 3 ரூட் அட் ஏ டைம். சரி, அப்படி 2 ரூட் எடுத்துக்கணும். ஸோ அப்போது ஆல்ஃபா × ஆல்ஃபா × பீட்டா 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் -d/a. ஸோ இதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து -b/a, அடுத்தது +c/a, அடுத்தது -d/a, ப்ளஸ் மைனஸ் அப்படி வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மைனஸு, அடுத்தது ஒரு ப்ளஸ் வரும். அதை நம்ம எடுத்துக்கல, ஏதாவது 2 ரூட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 2 எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் × மைனஸ் ஆல்ஃபா × ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா = -d/a. இப்போ -ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9 இங்கே ஈக்குவேஷனில். ஸோ அப்போது 9 ஏவோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு -ஆல்ஃபா ஸ்கொயர் × பீட்டாவோட வேல்யூ என்னென்னு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1/2. அதை எடுத்து வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் =9/2. ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டுங்கும் போது இந்த 2க்கும் ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு × 1/2 = 9/2. 2 × 2 கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா ஸ்கொயர் = 9, ஆல்ஃபா +or-3. ஸோ இதை அவங்க சொல்லியிருக்க வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. ஸோ அப்போ மொத்தமாக அவங்க ரூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ தீர்வு நமக்கு என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியே கிடச்சிருக்குங்க பாரு. ஆக்சுவலாக ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துருக்கோம். அப்போ பீட்டாவோட வேல்யூ 1/2 +3 -3. அப்போது 3 -3 பீட்டாவோட வேல்யூ 1/2. ஸோ இதுதான் நமக்கு செட் ஆஃப் த ரூட்ஸாக கிடச்சிருக்கு.
ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கு இல்லையா, அதனால் ஒரு ப்ளஸ் ரூட்டு, ஸோ ஒரு மைனஸ் ரூட்டு, அடுத்தது வேல்யூ 1/2 அந்த மாதிரி எடுத்துருவோம். ஸோ அவங்க கேட்டது என்ன சொல்லியிருக்காங்க, 2 ரூட்டையும் இரண்டின் கூட்டல் தொகை 0 எனில் மூலங்கள் சரியா அந்த ரூட்ஸு. ஸோ ரூட்ஸ் 2 ரூட்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்து 0 வரணும். அப்போ வந்து ஒரு ப்ளஸ் ரூட்டு, ஒரு மைனஸ் ரூட்டு, 1/2. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிட்டதே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்துருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான சம். பார்க்கறதுக்கு தான் சம் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணி இதனோட ஆன்சர் எடுத்துகிட்டோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.